பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அரசாட்சி செய்ய சிறைச்சாலையில இருக்கிற ஒரு கைதியை கூட கர்த்தர் விடுதலையாக்கி சிங்காசனத்துல உட்கார வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிங்காசனத்துல இருக்கிற ஒருவனை கீழே இறக்கி விடவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சிறியவனை புழுதியில இருந்தும் எளியவனை குப்பையில இருந்தும் எழுப்பி விடுகிறவர், தூக்கி விடுகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வராதா, என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா, எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா, நான் இதே போலதான் இருப்பேனா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கலக்கத்தோடு நீங்கள் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, உன் கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற நேரம் வருகிறது. உன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற காலம் வருகிறது. நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறியவனும் எளியவனும் இருப்பது போலவே கடைசி வரை இருப்போன்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். கண்ணீர் வடித்து தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீரானது தரையில விழாதபடிக்கு அவர் துருத்தியிலே எண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கண்ணீருக்கு கட்டாயம் அவர் பதில் கொடுத்து அவர் உயர்த்துகிற நேரம் ஒன்று உண்டு. கலங்காம அந்த நேரத்திற்காக நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் கட்டாயம் செய்வார். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, சொந்த குடும்பத்தாலும் அந்நியர்களாலும் அந்நிய தேசத்தாராலும் புறக்கணித்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டவன். சிறைச்சாலையில இருந்த அவனை விடுவித்து ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார வைத்தார். எந்த மனிதர்கள் அவனை வெறுத்தார்களோ, அற்பமாய் பேசினார்களோ, ஏளனமாய் நினைத்தார்களோ, அதே மனிதர்களுக்கு இந்த யோசேப்பை கொண்டுதான் போஷிப்பு கிடைத்தது. பிரியமானவர்களே, யாரால தலை குனிந்தானோ அதே மனிதர்கள் இவனுடைய காலின் கீழில வந்து ஆண்டவர் நிற்க பண்ணினார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனபடினால நான் இப்படியேதான் இருப்பேனா நினைக்காதீங்க. உங்க கண்ணீருக்கு பதில் இதோ சீக்கிரமாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 1:11 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்க 1000 மடங்கு உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆனபடினாலே கலங்காதீங்க. இந்த சூழ்நிலை கட்டாயம் மாறும். அடுத்தபடியாக சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தான், அருவருப்பானவைகளை செய்தான். ஆதலால் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ இவைகளை செய்தபடினாலே என்னுடைய உடன்படிக்கையை மீறினாய், என்னுடைய கட்டளைகளை மீறினாய். ஆனபடினாலே ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் வேலைக்காரனிடத்துல, உன் ஊழியக்காரனிடத்துல கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு சூழ்நிலை தலைகீழாய் மாறுகிறது. ராஜ சிங்காசனத்தை ராஜாவினிடத்துல பிடுங்கி வேலைக்காரனாய் தரையில இருக்கிற யெரொபெயாமுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, எப்பயுமே மேலான நிலைமையில இருக்கிற, உயர்வான பதவியில இருக்கிற யாரும் ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு நான் இப்படியேதான் இருப்பேன், கடைசி வரை நான் நல்லா இருப்பேன், கடைசி வரை நான் ஆசீர்வாதமா பேரும் புகழமா இருப்பேன்னு கனவு காணக்கூடாது. ஆண்டவரை முன்வைத்தால் ஒழிய, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் ஒழிய அந்த பதவி, அந்த பேர் புகழ், அந்த மேலான ஸ்தானம் நமக்கு நிலைத்து நிற்காது. ஆனபடினால எச்சரிக்கையாய் வாழ்வோம். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுப்போம். பிரியமானவர்களே, எளிமையானவனும் அதே போல இருப்பது கிடையாது. ராஜாவும் மேலான பதவியில இருக்கிறவனும் அதே நிலைமையில இருப்பது கிடையாது. ஆண்டவர் எந்த நேரத்துல யாரை வேண்டுமானாலும் அவர் மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வோம். ஆதலால் யாரையும் அற்பமாய் நினைக்க வேண்டாம், யாரையும் ஏளனமாய் நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் நடந்தோமையானால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்கும்படியாய் என்றென்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.